இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது மிஷின் இது பெரிய மிஷின். இந்த பெரிய மிஷின் வந்துட்டு எப்படி இதை மாற்றுறது, எப்படி வந்துட்டு நூல் என்னென்ன பொசிஷனில் மாற்றுறோம், இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்ட்ஸ் இருக்குது, இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மிஷின் பொறுத்த முடியும் எல்லா மிஷினும், பெரிய மிஷினு, சின்ன மிஷினு, பவர் மிஷினு, எந்த மிஷினாக இருந்தாலும் பார்ட்ஸ் 22 பார்ட்ஸ் இதில் இருக்கும். இந்த 22 பார்ட்ஸு என்னென்ன பார்ட்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிஷினோட பார்ட்ஸை நம்ம பேர் எப்போயுமே சொல்ல மாட்டோம். இதுக்கு வந்துட்டு டாக்கான்னு சொல்லுவோம், இல்லைனா லூப்புன்னு சொல்லுவோம், இந்த பல்லுன்னு சொல்லுவோம், இல்லைனா இதுக்கு வந்துட்டு இந்த இதை தூக்கி இதை மாட்டுங்க, இந்த இதுக்குள்ளே இதை போடுங்க, இந்த இதுக்குள்ளே இதை ஆங்கிலுக்குள்ளே போடுங்க, இந்த கம்பிக்குள்ளே போடுங்க, இது சக்கரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பயுமே அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்ட்ஸுக்கு, இந்த 22 பார்ட்ஸுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. என்னென்ன பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மிஷினோட ஃபுல் பேர் சூவிங் ஹெட்டு. மிஷினு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது மிஷின் ஃபுல்லாமே மிஷின் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பலகை, சக்கரம், இந்த கீழே இருக்கிற ஆங்கிலு எல்லாமே சேர்த்து தான் மிஷினு. ஆனால் அதை நம்மளாம் சேர்ந்து சொல்கிறது கிடையாது. இது மிஷின் மண்டன் கூட சொல்லுவோம், ஆனால் கிடையாது. இந்த மிஷினுக்குடைய பேர் சூவிங் ஹெட்டு. அடுத்து மிஷின் பெட்டி. இந்த பெட்டியோட ஜாயின் பண்ணுறோம்ல, இந்த பலகான்னு சொல்கிறோம்ல, இதுக்குள்ளே சேர்த்து மிஷின் பெட்டி 2 சொல்லியாச்சு. அதுக்கு ஃபேஸ்ட் பிளேட்டு. இந்த பிளேட்டுக்கு பேர் தான் அதோடைய இந்த பிளேட்டு. இந்த பிளேட்டு இதில் 2 பிளேட் இருக்குது. ஒரு பிளேட்டு பேஸ்ட் பிளேட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து த்ரெட்டு. இந்த நூல் இது போகக்கூடிய அளவுக்கு தான் த்ரெட்டுங்கிறது நூல் தான். அதுக்கடுத்து பிளேட்டு டக்கு. இந்த பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, இதுதான் இந்த டக்குன்னு சொல்கிறது. இந்த 2ஐயும் கழட்டினாலே இதோடைய கூண்டோடைய மிஷின் பார்ட் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து ஃபுட்டு. இந்த லாக்கர் ஃபுட்டு தான், இதுக்கு பேர் தான். இதை தூக்குங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இது பேர் தான் ஃபுட்டரு. இதுக்கு பேர் தான் ஃபுட்டரு. அதுக்கப்புறம் நீடில் பாரு. இதுக்கு தான் நீடில் பாரு. இந்த நீடில், இந்த கம்பி இருக்குது பாருங்கள், இந்த ஊசிங்கிறது தான் நீடில். இந்த ஊசியை மேலே கரெக்ட் பண்ணுறது தான் இந்த நீடில் பாரு. இது அடுத்து நீடில் இந்த ஊசி நீடில், இது எல்லாமே ஒரேயோட சேர்ந்தது தான். அடுத்து ஸ்பூன் ஃப்ளைட்டு. இந்த ஸ்பூன் ஃப்ளைட் இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூ கழட்டினா மட்டும்தான் இதுக்கு ஃபுல்லாமே ஒரே ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூ கட்டினா இதுலேருந்து இந்த பார்ட்ஸ் முடியும் மேலே முடியும் வந்துடும். இது முடியும் வேலை செய்யும். இந்த ஒரு லைன் மட்டும் இது முடியும் வேலை செய்யும். அதுக்கடுத்து என்னென்னா மிஷின் புள்ளிங்கிறது ஒரு பாயிண்ட் வைங்க, 2 பாயிண்ட் வைங்கன்னு சொல்கிறோம்ல, இந்த புள்ளியை கரெக்டாக இந்த ஃபுட்வேர் தூக்கி இப்படி கரெக்டாக இப்படி வச்சோம் அப்படின்னா, ஒரு புள்ளி 2 புள்ளி கரெக்டாக வச்சோன்னா இந்த புள்ளியில் ஜாயின் பண்ணுறது தான் இந்த மிஷினோட புள்ளி. அடுத்து பாபின் கேஸுங்கிறது இதுதான். பாபின் கேஸு இந்த ஊசியோட சம்மந்தப்பட்டது. நான் எல்லாமே இதுக்குள்ளே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் இந்த சைடே வரலை. அந்த சைடு லாஸ்ட்டு தான் வரும். நான் இந்த ஃபுட்டு இந்த உடைய ஃபுல்லாக இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேஸு இதுக்கு பேர் பாபின். இது அடுத்து என்ன அப்படின்னா த்ரெட்டு கேசன். இதுக்குள்ளே இப்படி எடுத்தோம்னா, இந்த கூண்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த பாபின் கேஸுக்குள்ளே போகிறதுக்கு பேர் தான் இந்த த்ரெட்டு கசன். இதுக்குள்ளே இதை போய் ஃபிட்டிங் கரெக்டாக உள்ளே போய் போட்டால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது அடுத்து டேசன். இந்த பாஸ்க்குள்ளே நம்ம இதை கலட்டி நான் உங்களுக்கு காமிக்கலை. நான் இடையில எப்போயாவது நான் மிஷின் எப்படி சரி பண்ணுறது, இதை கலட்டுனா எதுக்குள்ளே நூல் சிக்கியிருக்கு அப்படிங்கிறது நான் இடையில ஒரு டைம் நான் இடையில போட்டு காமிக்கிறேன். இந்த பிளேட்டை கலட்டணும் அப்படின்னா அதுக்குள்ளே வரும். அதோடைய பார்ட்ஸ் தான் எல்லாமே இயங்குறது, அத்தனையுமே இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் தான். நூல் சிக்கிக்கிறது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் லெய்லேட்டருங்கிறது இதுதான். இந்த சுவிட்சு தான். இந்த சுவிட்சு நம்ம லூஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது, நூல் ஜாயிண்ட் விடுறது, அப்புறம் கரெக்டாக ஃபிட் பண்ணுறது, இது எல்லாமே ரெகுலேட்டர் இந்த இதில் வந்துடுது. அடுத்து ஹைடு. இந்த ஹைடுங்கிறது இந்த நூல் இங்கேருந்து எடுத்து இதை இதுக்குள்ளே இப்படி போட்டு ஹைடு ஒர்க் பண்ணுறதா அந்த ஹைடுன்னு சொல்கிறது. அதுக்கடுத்து குக்கு. இந்த குக் இந்த தையல் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், இல்லைனா 2ல் வைங்க, 3ல் வைங்க. நீங்கள் பாருங்கள், இதை இப்படி கீழே இப்படி இறக்கிக்கணும். சின்ன மிஷினில் எல்லாமே பார்ட்ஸே இருக்காது.
ஆனால் பெரிய மீன்ஸில் இத்தனை பார்ட்ஸுமே இருக்கும். இதை இறங்கினா மட்டும்தான் உங்களால் இதை திருப்ப முடியும். இல்லை அப்படின்னா சும்மா அந்த எப்படியெல்லாம் பண்ணால் எவ்வளோ டைட் பண்ணால் திருப்பினோம்னா இது உடஞ்சிரும். இது வேஸ்ட். இது சின்ன மிஷினாக இருந்தால் நம்மளே திருப்பிக்கலாம். ஆனால் பெரிய மிஷினில் அப்படி திருப்ப முடியாது. இதை கரெக்டாக இந்த சுவிட்ச் அப்படி கீழே இறக்கிட்டு இதை இப்படி பண்ணினா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், கரெக்டாக இது எவ்வளோக்கு நமக்கு வருதோ அவ்வளோக்கு நம்மளால் வைக்க முடியும். இல்லை அப்படின்னா இதை உடச்சி எடுத்துருவோம். நம்ம இதை கீழே இறக்கலைன்னா. அதுக்கப்புறம் இந்த வீல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆணி வேறு இந்த இயக்கத்தை அம்பட்டும் இந்த பார்ட்ஸில் இருக்கிற அத்தனை இது கிட்டத்தட்ட 19 பார்ட்ஸ் இங்கனக்குள்ளே இருக்கும். இந்த பார்ட்ஸை இயங்குறத அத்தனையுமே இந்த வீல் பார் தான். இந்த வீல் பார் கரெக்டாக நம்ம இது கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஃபுட்வேரில் தான் இந்த நூல் சிக்கிருந்துச்சு அப்படின்னா இந்த இது இயங்கவே இயங்காது. இதோட பார்ட்ஸுக்கும் இதுக்கும் இது மட்டும்தான் சம்மந்தம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இது பூராமல் 22 பார்ட்ஸு என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. மிஷினுக்கு என்னென்ன வேர்டு என்னென்ன இருக்குங்கிறத எல்லாமே அம்புக்குறி போட்டு கரெக்டாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் எல்லாமே வரைபடம் போட்டு நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இது நான் புரியலை அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இதை பேரை பார்த்து படித்து உங்களுக்கு நான் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அத்தனை வார்டு 22 வார்ட்ஸ்லையும் நான் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிஷினில் உடைய பார்ட்ஸை பார்த்துட்டோம். இனி வந்து மிஷின் எப்படி நூல் மாற்றுறது, இந்த பெரிய மிஷின் வந்து நூல் எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பியில் நம்ம போடுறோம். அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் நம்ம மாற்றுறோம். அடுத்து இந்த சுற்றுவாடு இருக்குல்ல இதோடைய இதில் நம்ம போடுறோம். இந்த கட்டை இதுலேருந்து எடுத்து இந்த கரெக்டாக இது வர்றப்ப எல்லாமே முன்னாடி பெரிய மிஷினில் எல்லாமே முன்னாடி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் 2 நாள் நம்ம கஷ்டப்படுவோம். அடுத்து இந்த ஆங்கிளில் போகிறோம். 2 நாள் கஷ்டப்படுவோம். ஏன்னா சின்ன மிஷினில் இருக்கிறது எல்லாமே பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பெரிய மிஷினில் எல்லாமே முன்னாடி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே பெரிய மிஷின் ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்துட்டு ஈஸியாக நம்ம மாட்டிடுவோம். இது வந்து அப்படி இல்லை. எல்லாம் முன்னாடியே அந்த டைட்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கசம்சான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் மாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நூல் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக அங்காது. இன்னும் ஒன்று இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபுட்வேரை வந்துட்டு இதில் கையில் சின்ன மிஷினில் கம்பல்சரி இதில் தான் தூக்குவோம். ஆனால் இந்த மிஷினில் நம்ம காலை தைச்சிக்கிட்டே வேகமாக தூக்கிறப்ப இதிலே தூக்கிக்கலாம். இது பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு அளவு தூக்கும். இதில் இன்னும் வேணாலும் தூக்கும். நமக்கு இந்த அளவுக்கு போதும் கெப்பாசிட்டி அப்படிங்கிறக்காண்டி நம்ம வச்சுருக்கோம். 3 இன்ச்சு அளவுக்கு இதில் காலிலேயே தூக்கிக்கலாம். அந்த அளவுக்கு காலிலேயே இந்த மிஷினில் கொடுத்துருப்பாங்க. அவசரத்துக்கு நம்ம கைக்குள்ளே கொடுக்காமலே காலிலே நம்ம அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பெரிய மிஷினில் நமக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். நீடில் முறி மாற்றிட்டோம். இனி அடுத்து அதே மாதிரி சின்ன மிஷினுக்கு கேஸ் மாற்றுறது வேறு மாதிரியாக இருக்கும். பெரிய மிஷினுக்கு வேறு மாதிரி இருக்கும். பெரிய மிஷினுக்கு வந்துட்டு சின்ன மிஷினுக்கு வந்து 1 இன்ச்சு கேஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் பெரிய மிஷினுக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சு கெப்பாசிட்டி தான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச்சு கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஆனால் இந்த ரிங்கு வந்து கரெக்டாக நல்லா ஈவனாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாபினே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கூண்டு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இது பெருசாக தான் இருக்கும். இந்த இதுலேருந்து இதில் மாட்டி அது வேறு மாதிரி வரும். இதில் வந்து ஆப்போசிட் இப்படி கொடுத்து இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு கீழே காமிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.